ட்ரேடர்ஸ் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பிரைஸ் S2 கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பியரி சைன். அதன் காரணமாக இன்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு டிசைனிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனதுனால அந்த டிசைனிங் சிபிஆர் ஒரு வைடு சிபிஆராகவும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சிபிஆர் அண்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹை லெவல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரைஸை கீழே தள்ளி விடுறதுக்கும் ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகுங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட டெய்லி பயாஸே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாகவும் ஒரு செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறதாகவும் தான் இருக்குது. இதை தாண்டி வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டோடைய லிக்விடிட்டி லெவல்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இந்த இடத்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதன் காரணமாக இந்த இடத்த ப்ரைஸ் டேப் பண்ணாலுமே ஒரு ரிவர்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ செல் ஆன் ரைஸ் அப்படிங்கும்போது மேலே இருக்கிற லிக்விடிட்டி லெவல்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே எந்த இடத்த ப்ரைஸ் டேப் பண்ணாலுமே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட் டு 40 பாயிண்ட் வந்து கேப் டவுன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கேப் டவுன் சஸ்டெயின் ஆகுமா என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.